ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நாம இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்கும் போது தொலைக்காட்சியில முன்னாள் அமைச்சர் வேலு வீடு அலுவலகத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அப்புறம் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் வீட்டிலையும் ரெய்டு நடக்கிறதாக செய்தி போகுது. தேவைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்யக்கூடிய முதல் நடவடிக்கையாக இதை பார்க்கலாம். வழக்கமாக இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. இது அந்த ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அதனுடைய நவீன வடிவத்தை அவர் சட்டப்பேரவையில பேசும்போதே சொன்னார் முதலமைச்சர். செய்தவர்கள் யாராக இருந்தாலும் விடமாட்டேன், நானும் எதுவும் தொட மாட்டேன், தொட்டவரையும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதனுடைய முதல் கட்டமாக இதை பார்க்கலாமா? எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா, இது ரொம்ப வரவேற்க தகுந்தது. யாரு தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை நிரூபித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இவர் கலைஞர் காலத்துல ரொம்ப சிறப்பான ஆட்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் 91 to 96 அல்லது 96 to 2001 அந்த காலத்துல சிறப்பான ஆட்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் அந்த எலெக்ஷன் தோற்கடிச்சிட்டாங்க. எனக்கு அந்த நல்ல நினைவு இருக்கு. இது தென்காசிக்கும் குற்றாலத்துக்கும் நடுவில் ஊர் மேல அழகியான்னு நினைக்கிறேன். இந்த ஊர் பேர் சின்ன ஊர். அந்த ஊர்ல முதற்கொண்டு சிமெண்ட் ரோடு போட்டிருந்தாங்க. எல்லாம் நல்ல பக்கம். அந்த ரோடு இன்னும் நல்லா இருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு. அப்படிலாம் செஞ்சு அவங்க தோத்துட்டாங்க. அதுல முக்கியமான ஒரு காரணம் இந்த உள்ளாட்சி அமைப்பில் இருந்தவங்க, கிரவுண்ட் லெவல்ல இருந்தவங்க பண்ண கரப்ஷன் சொல்லி கலைஞரே மனம் எதையும் போய் சொன்னார். என்னை தோற்கடித்தது மக்கள் இல்லை, நம்முடைய உறுப்பினர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த லஞ்சம் 50 வருஷம் 60 வருஷம் 75 வருஷம் இருக்குங்கிறது உண்மைதான். அதை யாரும் என்ன சரியா பண்ணலைங்கிறது உண்மைதான். அதனால அந்த லஞ்சத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்தது என்றால், அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றால், யார் மேல சந்தேகம் இருக்கோ அவங்க மேல அவங்க சோதனை செய்யட்டும், குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுக்கட்டும். அது நிச்சயமாக வரவேற்கப்பட்டது. எடுக்கப்படும் நடவடிக்கைகளும் 70 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் சீனியாரிட்டியோட தான் இருக்கு சார். 91 to 96 ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு 96ல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 13-14 வழக்குகள் போட்டாங்க ஜெயலலிதா மேல. அதுல அந்த சொத்து குவிப்பு வழக்கு ஒண்ணு தவிர மீதி வழக்குகள் எல்லாமே விடுவிக்கப்பட்டார் ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பிளசன்ஸ் டே அங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் மனசாட்சியோட செயல்படணும்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையோட முடிஞ்சு போச்சு. அந்த நிலம் வாங்கிய வழக்கு தான் மனசாட்சி. பிளசன்ஸ் டே நல்லிஃபை ஆயிடுச்சு. ஓகே. அப்போ 2 வழக்கு தான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் 2 வழக்குகள் தவிர மீதி 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிராகரிக்கப்பட்டது. அப்புறம் 2001ல ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் கலைஞர் மேல பாலம் கட்டும் வழக்கு அது இதுன்னு கைது எல்லாம் பண்ணாங்க. அதுவும் பெரிய நகர்வு எதுவும் அதுக்கப்புறம் பெரிதாக இல்லை. எல்லாம் பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக உடனடியாக ஒரு வழக்கு சோதனை அதெல்லாம் நடப்பதும், அதற்கு பிறகு நீதிமன்றம் போகும்போது பெரும்பாலான வழக்குகள் புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வருவதுமாக முடிஞ்சு போகுது. 2011 ஆட்சிக்கு வரும்போதும் திமுகவுக்கு எதிராக அவங்க பல வழக்குகளை திரும்ப தொடங்கினாங்க. ஆனா அதுவும் அதுக்கப்புறம் நகரல. இது திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய அளவுல வழக்குகள் அதிகமாக போகல. ஏற்கனவே இருந்த வழக்குகள் இருந்துச்சு. புதிதாக போடப்பட்ட வழக்குகள் நகராமலே தான் அப்படியே இருந்தது. இப்போ திரும்பவும் இந்த சோதனை தொடங்கி இருக்குது. நீங்க அதை வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு அது இவ்வளவு பாசிட்டிவ் பார்த்ததுனால எனக்கு அதுல ஒரு பெரிய உணர்வுகள் எதுவும் வரமாட்டேங்குது. நம்பிக்கை ஆனா இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்பிக்கை இழப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. நான் வேற ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த 75 வருஷமா பியூரோக்ராட்டிக் கரப்ஷனும் பொலிட்டிக்கல் கரப்ஷனும் இல்லாம இருக்கா இந்தியால? இருக்கே. அப்போ அது மேல நடவடிக்கைகள் தொடங்கினா சரி ஒரு நம்பிக்கை வரும், தொடருவாங்கன்னு. தொடரலன்னா சரி இவங்க மேல அவநம்பிக்கை வரும். நம்ம அதைத்தான் பேச போறோம். அப்ப இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு ஒண்ணு சொல்றேன். இந்த இதுல இப்ப சமீபத்துல எல்லாருக்கும் இவரே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 130 பேருக்கு மேல முதல்வரே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காரு. அதுல 1 பைசா செலவு இல்லாம நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு பல பேர் சந்தோஷமா சொல்றாங்க.
இந்த பைசா செலவழிக்கிறதுங்கிறது நடந்துகிட்டு தான் இருந்தது. யார் ஆட்சி இருந்தாலும் நடந்துகிட்டு தான் இருந்தது. நான் பேர் சொல்ல விரும்பல எந்த ஆட்சின்னு. ஒரு ஆட்சியை பத்தி கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல வந்து சில போஸ்ட் இருந்தது. அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு பையனுடைய தகப்பனார் வந்து என்கிட்ட சொல்றாரு, இதுக்கு வந்து நான் வந்து வாங்கலாம்னு சொல்லி முயற்சி பண்றேன். அவரு தலைமைச் செயலாளராக இருந்தவருக்கு அவர் அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் குக் பண்ணி போடுவாரு. அந்த தலைமைச் செயலாளர் வந்து ரொம்ப நேர்மையான அதிகாரி. இவர் குக் பண்ணி போட்டதுக்கு, அதாவது வீட்டு சாப்பாடு அவருக்கு வேணும், வெளி சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு வேண்டாங்கிறதுக்காக இவரை வச்சு அவர் வாங்குவாரு. இவர் என்ன செலவு ஆயிருக்குமோ அதை போல 2.5 மடங்கு கொடுத்துருவாரு இவருக்கு. தன் மனசாட்சிப்படி நேர்மையா நடந்துகிட்ட அதிகாரி. அப்ப இவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, அவர்கிட்டலாம் போய் கேட்க முடியுமா சார், நம்ம இப்படி கரெக்டா இருக்கு அவர்கிட்ட, ஆனா வழக்கமா இருக்கபடி தான் போகணும், அப்படிதான் போனோம். எப்படி போனீங்க வழக்கமா இருக்கபடி அப்படின்னா, 22 போஸ்ட் இருக்குன்னா 22 போஸ்ட்டும் மாவட்ட செயலாளர் வந்து நம்ம போய் கொடுத்துடணும் சார், பணம் கொடுத்துடணும். ஆனா ரொம்ப நேர்மையான ஆளுங்க சார். நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து போஸ்ட் கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இது பேர் நேர்மை. பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க சார். இது எந்த ஆட்சியிலும் நான் சொல்ல விரும்பல. ஆனா இத்தகைய தவறுகள் நடந்துகிட்டு இருந்ததுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அவர் பணி ஆணை கொடுத்த 401 பேருக்கு பணி ஆணை கொடுத்ததும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக ஏற்கனவே திமுக ஆட்சியில் நடத்திய தேர்வு, அதுல தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான். இப்போது ஆர்டர்ஸ் இஸ்யூ பண்றதுக்கு முன்னாடி தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால நின்றது இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஆமா, இது திமுக காலத்துல நடந்ததுதான். திமுக காலத்துல உங்களுக்கு ஒன்று நினைவு இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் செலெக்ஷன் இருக்குல்ல, அந்த செலெக்ஷனுக்கு பரீட்சை நடந்தபோது கலைஞர் வந்து உத்தரவு போட்டாரு. பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ நடந்ததா எனக்கு தெரியாது. அதாவது ப்ராசஸ் முடிஞ்ச உடனே 2வது நாள் ரிசல்ட் போட்டணும்னாரு. யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு. அந்த காலகட்டத்தில் பிஎஸ்சி மூலமா நடந்தது எல்லாமே ரொம்ப நேர்மையா நடந்தது. ரொம்ப நேர்மையா நடந்தது, சந்தேகமே இல்லாம. இந்த கோஆபரேட்டிவ் நான் சொல்றது அது பிஎஸ்சி மூலமா நடக்கிறது இல்லை. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான குறுக்கீடுகள் இருந்தன, அதுல சந்தேகமே கிடையாது. இந்த குறுக்கீடு இருந்தன் காரணம் வந்து என்னாச்சு, மேல இருந்து எவ்வளவு சீர்திருத்தங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணாலும், எவ்வளவு தூரத்துக்கு மாநிலத்தை வந்து எக்கனாமிக் ப்ராக்ரஸுக்கு முயற்சி பண்ணாலும், மாநிலத்தின் விழுமியங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாலும், இந்த கீழே உள்ளவங்க பண்ற மிஸ்டேக்னால, தவறுகள்னால, குற்றங்கள்னால ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் வந்துகிட்டே இருந்தது. அது உண்மைதான், அதை மறுக்க முடியாது. வெரி அன்பார்ச்சுனேட். இவர் லோகேஷ் நாராயணன் சொல்லியிருக்காரு, இவருடைய சந்திரபாபு நாயுடைய பையன் வந்து இந்த காலத்துல நல்ல ஆட்சி பண்ணாங்கிறதுனால மட்டும் மக்கள் வந்து மறுபடியும் ஓட்டு போடுவாங்க எந்த கேரண்டி இல்லைங்க. திமுக எவ்வளவு சிறப்பு ஆட்சி பண்ணாங்க, ஆனா அவங்க மக்கள் தோக்கடிச்சாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது தெரிஞ்சு அவர் ஆப்போசிட் கேம்ப்ல இருக்கவர். இவர் ஸ்டாலினுடைய ஆட்சி பத்தி சொன்னார். ஆமா, ஆப்போசிட் கேம்ப்ல இருக்கிறவரு. அது போக திமுக ஆட்சி காலத்துல இங்க இருந்து எதுவும் ஆந்திராவுக்கு நாங்க எடுக்கல, அங்கே அப்பெல்லாம் எடுக்க முடியாது இப்ப அப்படின்னும், இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுல இருந்து அங்க போற ஆந்திராவுக்கு போற விஷயமும் அதுக்கு திமுக எந்த விதத்திலையும் காரணம் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. ஆமா, அது திமுக எந்த விதத்திலும் காரணம் இல்லை. அதுக்கு அடுத்து வந்தவங்க இவங்க வந்து கொஞ்சம் வளர்ச்சியா இருந்துட்டாங்க அல்லது விவரம் தெரியாம இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஆந்திராவுக்கு வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி இவ்வளவு சிறப்பான செயல் செய்யும்போது லஞ்சம் வந்துங்க இட்ஸ் அ கேன்சரஸ் growth, ரொம்ப கேன்சரஸ் growth, சந்தேகமே இல்லாம. ஆனா இதுக்கு காரணம் வந்து ஒரு ஆட்சின்னு மட்டும் சொல்ல முடியாது. இது வந்து பரவி கிடக்கிறது, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமர நிறைவு கிடக்குது. இது வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு வழி, இதை ஒழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மக்கள் அதை எதிர்த்து வந்து நிக்கணும். ஆனா மக்கள் அதை எதிர்த்து, ஏன்னா மக்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கிருந்து வாங்க முடியும். ஆனால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு வந்து மனசுல இருந்து சென்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். நீங்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதிகாரிகளை முற்றிலுமாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்ல போறீங்களோன்னு நினைச்சேன் சார். இல்ல, அதிகாரிகள் முற்றிலும் எடுத்துட்டா இது நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். நான் இதுல பெங்கால்ல ஒரு இடத்துல இருந்தபோது அங்க எஸ்பி வந்து ரொம்ப நாணயமான அதிகாரிகளை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டேன். நான் அடிஷனல் கலெக்டர் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் இருந்தேன். அதனால கலெக்டர்கிட்ட போய் நான் வந்து சொன்னேன், கலெக்டர் எஸ்பி 2 பேர் நாங்கள் அடிக்க இந்த டின்னர் மேலே மீட் பண்ணுவோம். எஸ்பி வந்து ரீசனபிளி ஆனஸ்ட்னு பேர் எடுத்தவர். அந்த எஸ்பியும் வந்து இப்போ எனக்கு வந்து ஏகே அப்ரால் இருந்தார் மிதினாப்பூர்ல, மிக நாணயமானவர்னு பேர் எடுத்த அதிகாரி. இந்த எஸ்பி வந்து ரீசனபிளி ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர். அப்போ நான் சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தேன், என்னுடைய அடிஷனல் எஸ்பி வந்து எல்லா இடத்துலையும் வந்து நாணயமான அதிகாரிகளை தான் போடுறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல, ரொம்ப வரவேற்க தகுந்ததுன்னு. ரொம்ப விவரமான கலெக்டர் எஸ்பியும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டாங்க. சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்பி சொல்றாரு, ஆமா அந்த நாணயமானவனுடைய பங்கும் சேர்ந்து தானே இப்போ அவனுக்கு போகுது, அதுக்காகத்தான் நாணயமானவனை போடுறேன். அதை கட்டு வந்து இவருக்கு 3000 அடிஷனல் எஸ்பிக்கு 8000 வந்தா இப்போ 11000 ரூபாய் போகுது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த அதிகாரிகள் கரப்ஷன்ங்கிறது சர்வசாதாரணம் கிடையாது. இப்ப சமீபத்துல
பள்ளிக்கூடங்களுக்கு வந்து இது பண்ணதுல வந்து பேச்சு என்ன எழுதுறதுன்னா, இவர் அந்த அமைச்சர் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதை மீறி 800 பள்ளிக்கூடங்களுக்கோ என்னமோ பணம் வாங்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வருது. இந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு, கான்ட்ராக்ட்ல வந்து பணம் அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுக்காதீங்க, என் பேரை சொல்லி யார் வந்தாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கான்ட்ராக்டர் என்கிட்ட வந்து சொன்னார். ஆனா அதே கான்ட்ராக்டர் தான் இன்னொன்னு சொன்னார். அப்போ லஞ்சம் நின்று வச்சல சந்தோஷம் தானே சார், கொடுக்க வேண்டிய அதிகாரியை கொடுக்காம இருக்க முடியும். அப்புறம் நாளைக்கு வந்து அது சொட்ட இது சொட்டன்னு சொல்லி ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக இந்த பயம், இந்த அச்சம் வந்து மக்களுக்கு இருக்கக்கூடாது. நேர்மையான வேலை செஞ்சா அதுக்கு நான் சொல்றது என்னன்னாங்க, 2 காரியங்கள் முக்கியம். மக்கள் மத்தியில அப்படிப்பட்ட எத்திக்கல் அவேர்னஸ் இருக்கணும். எத்திக்கல் அவேர்னஸ் அது ரொம்ப முக்கியம். அடுத்து தட் எத்திக்கல் அவேர்னஸ் ஷுட் பி சப்போர்ட்டட் அண்ட் ப்ரொடெக்டட். இப்போ இங்கிலாந்துல நான் 1 வருஷம் இருந்தேன். நான் பார்த்துருக்கேன், கீழே வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட், தப்பான இன்சிடென்ட் இருந்ததுன்னா மேல இருக்க 73 வயசு 79 வயசு மூதாட்டி வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்றதை பார்த்துருக்கேன். உடனடியா போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்குங்கிறது மட்டும் இல்லை, அந்த மூதாட்டியை பத்தி எந்த பேர் வெளியில வர அவங்க தான் சொன்னாங்க. ஸோ பீப்புள் ஃபெல்ட் கரேஜியஸ். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க வந்தா நமக்கு லஞ்சம் ஒரு நல்ல முயற்சியில இறங்கி இருக்கிறாங்கிறது ரைட்டு தான் சார். ஆனா அந்த முயற்சி முடிஞ்சு லஞ்சத்தை எல்லாம் ஒழிச்சு முடிச்சிட்டு தான் நிதிநிலை அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. ஆமா, அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஜென்மத்தில் நிதிநிலை அறிக்கை கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க சார், நிதிநிலை அறிக்கை இனிமே என்ன சொல்லணும், நிதிநிலை சரியானதுக்கு அப்புறம் தான் 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அதனால ஏதாவது ஒரு நிதிநிலை அறிக்கை கொடுத்துருவாங்க. 2500 ரூபாய் ரைட்டு சார். மற்ற செலவுக்கெல்லாம் என்ன செய்யறது? மற்ற செலவு பணம் இல்லாம இருக்கு. இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க பணம் இல்லைன்னு. இவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு பொறுப்பேற்றவர்கள் எல்லாம் வெஸ்ட் பெங்கால்ல ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க, பட்ஜெட் போட்டாங்க, கேரளால பட்ஜெட் போட்டாங்க. இவங்களோட புதுச்சேரி நம்ம கூட ட்வின் சிஸ்டர்னு சொல்லலாம். புதுச்சேரியில தான் துறையே ஒதுக்கப்படாத அமைச்சர்களாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து நிதிநிலை அறிக்கை இல்லாம, ஃபண்ட் அலோகேஷன் இல்லாத துறைகள் இருக்கு. சார் ஒன்று சொல்றேன், நேத்து அறிக்கை இதுல வந்து விவாதத்தில் ஒருத்தர் ரொம்ப அழகா கேட்டார், ஜெகதீஸ்வரன் நினைக்கிறேன், ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த ஸ்கூல்லாம் வந்து சொல்றாங்க இதுக்கு முன்னாடி 25 லட்சம் 50 லட்சம் கொடுத்தோம், இப்ப கொடுக்க வேண்டியது இல்லாம போச்சு, எங்களுக்கு மிச்சம்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. சரி, அப்ப 25 லட்சம் 50 லட்சம் கொடுத்துட்டு ஸ்கூலை லாபகரமா நடத்த முடியும்னா கொள்ளையடிச்சிருக்காங்கல்ல ஃபீஸ்ல. அப்ப நீங்க லஞ்சம் வாங்காம ஸ்கூலுக்கு பெர்மிஷன் கொடுத்த நீங்க அந்த ஸ்கூல் கட்டணத்துக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அரசு கொடுக்க வேண்டிய வரியையும் உயர்த்தணும்ல. இது ரொம்ப நியாயமான கேள்வி. நீங்க எப்படி அரசு வருமானத்தை பெருக்குவீங்க? இது செய்யறது மூலம் தானே. அறகுறை ஸ்டெப் எடுத்தா பிரயோஜனம் இல்லை. இப்ப இவங்க வந்து ஆதவ அர்ஜுனா வந்து கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லிட்டதோ, அல்லது இப்ப வந்து இவங்க பிபிஎஸ்சியில வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மற்ற இதுலயும் வந்து இவங்க இது மாதிரி செயல்கள் செய்வாங்கன்னு நான் நம்புறேன். இந்த அரசு நிர்வாகத்துல அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்து எந்த லஞ்சம் இல்லாமல் செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஆனா இது என்னன்னா, இவங்களுக்கு கவர்னன்ஸ்ங்கிறத பத்தின விவரம் தெரியல. யார் சொன்னதாக சொல்றீங்க சார்? ஆதவ அர்ஜுனா சொன்னாரா அப்படி? கான்ட்ராக்ட் அது வெளிப்படையாவும் சொல்லியிருக்காரு. அது ஒரு கான்ட்ராக்டர் நான் பேசிட்டு இருக்கும்போது அவரு உண்மைதான் சார். இப்ப அவங்க பிசினஸ்ல இருந்து அவங்க கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு, பார்ட்டிக்கு. ஆனா அவங்க மட்டும் வாங்க மாட்டாங்க, அப்படித்தானே? லாட்டரி ஃபண்ட்ஸ் வந்து டிஎம்கேக்கு பார்ட்டிக்கு கொடுத்தாங்க முதல்ல, ஏஐடிசி திரிணாமுல் காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க, பிஜேபிக்கு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் பெரிய பெரிய தொகை கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுப்பாங்க கட்சிகளுக்கு, ஆனா அவங்க பொறுப்புக்கு வரும்போது வாங்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? நான் அப்படி சொல்ல விரும்பல சார். அதாவது நான் இதெல்லாம் வந்து சில செயல்களை அவங்க வெளிப்படையா செய்யறாங்க உண்மையாவே. சொல்றாங்கன்னு சொல்லுங்க சார், சொல்றாங்கன்னு சொல்லுங்க, செய்யறாங்க. கான்ட்ராக்டர் சொன்னாருன்னு சொல்றேன். கான்ட்ராக்டர் சொல்றாரு, ரைட், கான்ட்ராக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சார் நீங்க வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு குறைதான் சொல்லணும்னு நினைச்சா குறை சொல்லிட்டே இருப்போம். நமக்கு பேசிக் சென்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட். அந்த கான்ட்ராக்ட் இல்ல, அந்த கான்ட்ராக்டர் வந்து என்கிட்ட இல்ல சார், அந்த கான்ட்ராக்டர் என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம், குறை சொல்லணுங்கிறது நோக்கமே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் வந்து முழுமை அடைவதற்கு முன்னால சர்டிபிகேட் கொடுக்க முடியுமாங்கிறது மட்டும்தான் கேட்கறேன். இல்ல இன்னைக்கு இருங்க சார், இன்னைக்கு தேதிக்கு பொலிட்டிக்கல் கரப்ஷன் பிடபிள்யூல இல்லைன்னு சொல்லி அவர் உறுதியா நிக்கிறாரு, சொல்லி இருக்காரு. அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா அது அவர் சொல்றது மட்டும் இல்ல, ஒரு கான்ட்ராக்ட் என்கிட்ட வந்து சொல்றாரு அப்படிங்க, அந்த கான்ட்ராக்ட் என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை சார். என்னென்ன ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க சார்? இன்னும் பட்ஜெட் போடல, ப்ராஜெக்ட் எதுவும் புதிதாக சார் கம்ப்ளீட் பண்ண ஒர்க்குக்கு இது கண்டினியூஸ் ஒர்க் தானே சார்.
இப்பதான் புதுசா ஒர்க் ஆரம்பிக்க போறாங்களா? இப்ப சொன்னீங்கல்ல, டிஎன்பிஎஸ்சியில போட்ட டெஸ்ட் ரிசல்ட் இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஏற்கனவே கம்ப்ளீட்டட் ஒர்க்ஸுக்கு வந்தும் இதுக்கு முன்னாடி இது இருந்தது, இப்ப இல்ல, பொலிட்டிக்கல் கரப்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கான்ட்ராக்டர். இதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் கரப்ஷன் இல்லைன்னு அவர் சொல்லல, இன்னைக்கு பொலிட்டிக்கல் கரப்ஷன் இல்ல. அவர் சொன்னாரு, எங்களுக்கு எங்க சார்பா யார் வந்து கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு சார். நாங்க கொடுக்கல, எங்களுக்கு பில்லு பாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது மாதிரிப்பட்ட சில விஷயங்கள்ல இவங்க தங்களுடைய நாணயத்தை வெளிப்படுத்துவாங்க. இந்த இதுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து தங்க மோதிரம் கொடுத்துருக்காங்க பிறந்த பிள்ளைக்கு. சார் 2 மாசத்துல அந்த பிள்ளைக்கு அந்த மோதிரம் சைஸ் பத்தாது. அதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது எங்க காம்பவுண்ட்ல வேலை பார்க்குற இந்த திருவண்ணாமலை சேர்ந்த ஒரு பெண்மணி அம்மா வந்து எங்கிட்ட சொல்லுது, ஆமா புள்ளகையில இருந்து உருவி டாஸ்மாக் எடுத்துட்டு போயிடுவான். இதுதான் உண்மையான நிலவரம். இது வந்து ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் ஷுட் லீட் டு எக்கனாமிக் ப்ராக்ரஸ். இது அப்படி கிடையாது. ஆனா மக்கள் மத்தியில முதல்ல ஆரம்பத்துல அதை பத்தி சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாலும் ஒரு நம்பிக்கை வரும், சந்தேகமே கிடையாது. என்னுடைய அச்சமெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் வந்து இவங்க செஞ்சுட்டு அடிப்படை விஷயங்கள் அத்தனையிலையும் தமிழ்நாட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அச்சம். என்னுடைய அச்சத்துடைய வெளிப்பாட்டுக்கு வந்து காரணம் என்னன்னா, அந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு எதுக்கு பிரதமர்கிட்ட போய் நிற்கணும்? அதுக்கப்புறம் அங்க போய் நிதி ஆயோக் மீட்டிங்ல போய் தமிழ்நாடு எப்படிப்பட்ட உயர்ந்த மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டு இங்க வந்து ட்ரெஷரியில காசு இல்லைன்னு சொல்லி எதுக்கு ஒப்பாரி வைக்கணும்? இந்த மாறுபட்ட நிலைகளை வச்சுக்கிட்டு இதையே வச்சு இவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில தாங்கள் திறமையானவர்கள், நல்ல நிர்வாகம் நடத்துறவங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து சில காரியங்களை பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு அடையாளம் கிடையாது. தட்ஸ் மை ஃபீலிங். ரைட் சார். கேரள நீதிமன்றம் வந்து பிஜேபி கவுன்சிலர்ஸ் அப்புறம் ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர் இவங்க எல்லாரும் எடுத்த உறுதிமொழி செல்லாது, அதனால 4 வாரத்துக்குள்ள திரும்பவும் உறுதிமொழி எடுத்துக்குங்க, சட்டப்படி கடவுள் ஆணையாக அல்லது கடவுளின் பெயரால் அல்லது உளச்சான்றின் பெயரால்னு தான் நீங்க உறுதிமொழி எடுக்கணும், மாறாக நீங்க மற்ற பெயர்கள் சொல்லி எடுத்தது எதுவுமே செல்லாது, அதனால 4 வாரத்துக்குள்ள மீண்டும் நீங்க புதிதாக உறுதிமொழி எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது 4 வாரத்துக்குள்ள எடுத்துருவாங்க. அது ஒரு சின்ன கோர்ஸ் கரெக்ஷன் அப்படிங்கிற அளவுக்கு அது செய்தியை கடந்து போயிடலாம். பட் இதையெல்லாம் நுட்பமாக பார்த்து ஒரு சரி செய்யக்கூடிய மனிதர்களும் நீதிமன்றமும் இருக்குங்கிறது ஒரு புதிய செய்தியாக பார்க்க வேண்டியது இருக்கு. இது அலட்சியப்படுத்தாம சட்டம் ஒண்ணு இருக்கு, நார்ம்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை பின்பற்ற முடியும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து இங்க வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது சிறப்பான செய்தி. அத ஒரு செய்தியாக, ஒரு மேட்டராக, ஒரு மரபு தவறுது அல்லது சட்ட மீறல் நடந்திருக்குதுன்னு கேஸ் போடுறதுக்கு ஒரு இடதுசாரி ஆட்கள் இருந்திருக்கிறாங்க அங்க. அதையும் பாராட்டணும். இல்லடா அவங்க வந்து கோவப்படுவாங்க, சார் எங்க மேல உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்வு இருக்கு, நாங்க செஞ்ச வேலைகளை பாராட்ட மாட்டேங்கிறீங்க, பாதி உண்மையை மட்டும் சொல்றீங்கன்னு அவங்க வந்து நமக்கு. ஆமா, அதை வச்சுனா கூட உங்க மேல கோவப்படுத்தும் போது, ஏன் சார் லஞ்சமே வாங்காம கொடுங்க, பில் பாஸ் பண்ணு நான் சொன்னேன்னா நீ லாட்டரி பணத்துல இருந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு ஏன் சார் தேவையில்லாம இருக்கிறீங்கன்னு கேட்கத்தான் போறாரு உங்களை. முதலமைச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கா, வாதோஜனா மட்டும்தான் வாங்கலையா அப்படின்னு ஒரு பிம்பம் வருதா அதுல அப்படின்னும் கேட்கலாம் யாராவது. நான் சொல்றது கேளுங்க, யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல செயல் செஞ்சிருந்தாருன்னா அந்த நல்ல செயலை வந்து நிச்சயமா பாராட்டணும். ஆனா அதுக்காக இந்த அரசையே நான் பாராட்டினேனோ, இந்த அரசு நீங்க சொல்றத நான் மறுக்கவே இல்லை சார். நல்ல செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம்னு மட்டும்தான் நான் கேட்கிறேன். பில்லு பாஸ் ஆயிருச்சு, பொலிட்டிக்கல் கரப்ஷன் இல்லை ஒரு கான்ட்ராக்டருக்காவது, அந்த அளவுக்கு உண்மைதான். பில் பாஸ் ஆகும் போதுதான் கொடுக்குறாங்களா இல்ல கான்ட்ராக்ட் ஃபைனலைஸ் ஆகும் போதே கொடுக்குறாங்களா? அப்ப கான்ட்ராக்ட் ஃபைனலைஸ் கொடுத்தா திமுக கொடுத்துருக்கணும் சார். சரி, அதான் அதனால இப்ப இவங்களால வாங்க முடியாது, வாங்கல இவங்க புதிதாக. அப்படி இல்ல. இப்ப திமுக பதவிக்கு வந்தது ஒரு குறிப்பிட்ட அமைச்சரை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. என்ன சார் ஏற்கனவே முந்தின ஆட்சிக்கு கொடுத்துட்டோம், அந்த ஆட்சி முடிஞ்சு போச்சு, இப்ப நாங்க உட்கார்ந்து இருக்கோம்னு சொல்லி அவர் சொன்னதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதனால இவங்களும் வந்து கேட்கணும்னா கேட்டிருந்திருக்கலாம். சரி, நீங்க ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்றீங்க, நான் அதுக்கு மேல அதை பத்தி பேசல சார். தேவைக்கா கொடியை மாணவர்கள் பள்ளி வளாகத்துல கட்டியதுல ஒன்னும் பெரிய தவறு இல்லை, அது ஒரு உணர்வு எழுச்சி அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் சொல்றாரு. இது உணர்வு எழுச்சின்னா பல உணர்வு எழுச்சிகள் தப்பு இல்லைன்னு இவர் ஒத்துக்கிட்டு வரோம். இந்த மாதிரி உணர்வு எழுச்சிகள், பல உணர்வு எழுச்சிகள் இருக்க முடியும்.
ஆமா, அது எல்லாமே பொன்னியின் செல்வத்துக்கு வரா. எங்கள் தமிழ் மாண்பை காற்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லி திமுக கொடி ஏத்துனா ஒத்துக்கு வரா? ஒரு மாணவர் அப்படி நினைக்கிறாரு, நினைச்சு ஏத்துறாரு, ஒத்துக்கிட்டு வரா? அதனால இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. இத்தனை ஆண்டு அரசியல் இருந்தவர், இத்தனை ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர் இப்படி பேசுறாருன்னா சரி, நம்ம அரசியல் ரொம்ப திறந்து ஆழ்ந்து போயிடுச்சு நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அதுக்கு இது ஒரு உதாரணம். பெரிய மனிதர், ஒன்றிய அமைச்சராக, நிதி அமைச்சராக இருந்தவர், உள்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு நேர்காணல்ல ப. சிதம்பரம் சொல்றாரு, இந்த தவைக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எதுவும் பெரிதா நகராம அப்படியே தடுமாறி நிக்கிற மாதிரி இருக்குது, எல்லாரும் அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களேன்னு அந்த செய்தியாளர் கேட்கும் போது இவரு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது சரியாயிடும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சரியாயிடும், அது 1967 திமுக ஆட்சிக்கு வரும்போதும் இப்படிதான் இருந்தது அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அது எவ்வளவு தூரம் உண்மையானது சார்? மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சில சமயங்கள்ல அண்ணா வந்து முடிவெடுக்காம இருந்தார் சில விஷயங்கள்ல. அதாவது மாணவர்களுக்கும் பஸ் கான்ட்ராக்டர், பஸ் ஊழியர்களுக்கு இடையில தகராறு வந்தபோது மாணவர்களையும் அவர் ஆமா அந்த டேஷன்ல வந்து அவர் தடுமாறினார். பி. ராமமூர்த்திட்ட சொல்லி பார்த்தாரு, அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அவருக்கு வந்து உதவிக்கு வரல. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை கலைஞர் வந்த பொழுதும் பஸ் தொழிலாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில வந்து கலாட்டா அடிதடி நடந்தது. அவர் வந்து கோட்டா சிஸ்டம்னு பின்னாடி விளையாட்டா சொன்னார்னு சொல்லுவாங்க. உடனடியே சொன்னாரு, சம்பந்தப்பட்டவங்களை வந்து 2 பக்கத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுதான் கோட்டான்னு சொன்னாராம். இங்க 2 பேர், அங்க 2 பேர், நான் வந்து நியூட்ரலா தான் இருக்கேன், ஆனா தப்பு பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன். ஒரே நாள்ல அது பிசுபிசுத்து போச்சு. அதனால அந்த மாதிரியான மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அண்ணா சில சமயம் வந்து டிலே பண்ணிருக்காங்க. ஆனா அண்ணா காலத்துல இவங்க நினைக்கிற மாதிரி என்ன சார், இதை வந்து சீர்திருத்த திருமணம் வந்து சட்டப்படி செல்லும்னு சொல்லி இவங்க தீர்மானம் போட்டு அது ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ண வச்சாரு. இது வந்து சாதாரணமான செயலா? 1000 வருஷமா வந்து மனைவியா இருக்க ஒரு பொண்ணு வந்து நீ மனைவி கிடையாது, அவங்க கூட சேர்ந்து வாழ்றவதான் அப்படின்னு சட்டம் சொல்லுச்சு. அதை மாத்தினாரு. செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னு சொல்லி பாரதி பாடினா. தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் கொண்டு வந்தது வந்து சாதாரணமான செயல் கிடையாது. இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டே போலாம். அவர் செய்தவை பல, அவை மகத்தானவை. அவர் செய்ய நினைத்தவை மேலும் பல, அவை மேலும் மகத்தானவை. அவருக்கு ஆய்வு இல்லை. அதனால அந்த இப்ப சிதம்பரம் வந்து இவங்க எல்லாருமே சிதம்பரம், அதுக்கப்புறம் என்னுடைய இனிய நண்பர் இதுல சிறுபான்மை இதுல வந்து தலைவராக இருந்தார்ல பீட்டர் அல்போன்ஸ், இவங்கெல்லாம் வந்து திமுக வந்து அப்படி பாராட்டி சீராட்டி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அரசியல் கட்டாயத்தின் காரணமாக தாவேகா பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அரசியல். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அரசியல் கட்டாயம் புரியுது சார். அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறதும் வேறு விதமான விஷயங்களை பேசுவதும் ரைட்டு. திமுக காலத்துல இது நடந்தது அப்படின்னு சொல்வது வந்து எவ்வளவு தூரம் சரியானது? அவங்க அனுபவம் இல்லாமலா ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த காலத்துல வந்து சாரி இதை சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு சிதம்பரம் வந்து மிக பழுத்த அரசியல்வாதி. அந்த காலத்துல இது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்நேரம் கலைஞர் வந்து அவரை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரு, நம் அன்புக்குரிய சிவகங்கை சின்ன பையன் அப்படின்னு இவரை பத்தி. அதே மாதிரி 49 திமுக 48 49 திமுக கட்சி ஆரம்பிச்சதுன்னா 52 முதல் தேர்தல்ல பங்கேற்கல. 57வது தேர்தல்ல 57ல நடந்த தேர்தல்ல 15 இடங்கள், 62ல நடந்த தேர்தல்ல 50 இடங்கள். தொடர்ந்து சட்டசபை அனுபவங்களும் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வரும்போதும் சட்டப்பேரவையில 10 ஆண்டுகளாக பணிபுரிந்த காரணத்தினால அவங்களுக்கு சட்டசபை அனுபவங்கள் வந்து நிர்வாக அனுபவங்களோட தொடர்புடையதாக இருக்கு. அப்புறம் 67ல வரும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்தாங்கன்னு இப்போ அவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது? அதான் சொல்றேன்ல, தாவக்கவுடன் நெருக்கம் இன்னொரு ராஜ்யசபா சீட் கேட்க போறாங்களா தெரியல சார். தெரியல எனக்கு. இன்னொன்னு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னதுல 52ல அவங்க வந்து தேர்தல் அரசியல்ல பங்கு பெறல. தேர்தல் அரசியல் பங்கு பெறுவதா வேண்டாமான்னு சொல்லி வந்திருக்கிற திமுக உறுப்பினர்கள்ட்ட வாக்கெடுப்பு நடத்தினார் அண்ணா. அவங்க ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதான் சார், இந்த மாதிரி செய்திகள் இன்னும் 2-3 எடுத்தேன். ஆனா இது பேசிய செய்திகளோட நிறைவு செய்திடலாம்.
இந்த முதலமைச்சர் பேசிய பேச்சு வந்து தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு திருமாவளவன், சண்முகம் போன்றவர்கள் சொன்ன செய்தி தனியாக இருக்கு. அங்க பேரவையில பேசிய பேச்சு தொடர்பாக. அதை தவிர திருமாவளவன் வந்து 2 பேர் சொல்லியிருக்காரு. இந்த மோதிரத்தை நிப்பாட்டுங்க, அதுக்கு பதிலாக வந்து பிரசவ இது ஸ்பெஷல் வார்டு கொண்டு வாங்க. நல்ல அருமையான ஒரு இது சஜஷன் சொல்லியிருக்காரு. இவர் என்ன நினைப்பாருன்னு யோசிச்சேன். முதலமைச்சர் வந்து சரி அன்புமணி கூட இன்னும் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு யோசிப்பாரு. இல்ல, அது எனக்கு வந்து அதுல அந்த செய்தியை படிக்கும் போது எனக்கு வந்து ஒரு கேள்வி, அது 755 கோடியா அந்த மாதிரி ஏதோ ஒரு அலோகேஷன். இப்போ இந்த நிமிடத்துல பட்ஜெட் போடாத ஒரு சூழல்ல இதற்கான அலோகேஷன்ஸ் எல்லாம் எப்படி சார்? இல்ல அது வந்து ப்ரொவிஷன், இன்டரிம் பட்ஜெட் ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். அடுத்து பின்ன ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரெஷரி காலியா போச்சு, காசு இல்லைன்னு சொல்லிட்டு 755 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்துச்சு, அந்த கேள்வி கேட்க மாட்டோமா? ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.